ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பைசி சிக்கனுக்கு நம்ம வாணலியில தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், அன்னாசிப்பூ, கிராம்பு, மராத்தி மொட்டு இது அண்ட் கொஞ்சம் சோம்பு இது எல்லாத்தையுமே அந்த ஆயில்ல போட்டு நல்லா ஃபிளேவர் வர வரைக்கும் வறுக்கணும். வறுத்ததுக்கு அப்புறம் நறுக்கிய வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நறுக்கிய தக்காளியை ஆட் பண்றோம். தக்காளி நல்லா வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுல தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்றோம். தக்காளி நல்லா வதங்குறதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை ஆட் பண்றோம். சிக்கனை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் சிக்கனை நல்லா இந்த மசாலால கொஞ்சம் நேரம் குக் ஆக விடணும். சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு, அதாவது ஒரு 50% குக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்லிட் பண்ண நம்ம பச்சை மிளகாவையும் போட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டு நல்லா நமக்கு தொக்கு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் குக் பண்ணணும். மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுத போட்டுட்டு மிளகாய் தூள் குக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தொக்கு கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னு தெரியும் போது சிம்ல வச்சுட்டு மல்லித்தூள், ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் தேவையான அளவுக்கு போட்டு உப்பையுமே சரி பார்த்துட்டு நம்ம இடிச்சு வச்ச பெப்பர் தூளை ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலைய ஆட் பண்ணிட்டு ஒரு சிம்லயே வச்சு 2 to 3 minutes குக் பண்ணிட்டு நீங்க பிளேட்டிங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா இதுதான் ஸ்பைசி சிக்கன்.